வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பூலோக நரகம் என்று அழைக்கப்படும் மிக கொடூர சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெனிசுவேலாவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்திக் கொண்டு அமெரிக்கா வருவதாகவும் பல நாட்களாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றஞ்சாட்டி வந்த அவர், அமெரிக்காவுக்கு கடல் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தி வரும் கப்பல்களையும் தாக்கி அழிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் ஜனவரி 3 காலை வெனிசுவேலாவின் தலைநகர் கரகஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமெரிக்க இராணுவம் அதிரடியாக அத்துமீறி வான்வழி தாக்குதலை தொடர்ந்தது. அங்கு தாக்குதல் நடத்தியது மட்டுமன்றி அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவர் மனைவி சிலியா புளோரன்ஸையும் அமெரிக்க படைகள் கைது செய்து நாடு கடத்தி அமெரிக்காவின் நியூயோர்க் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை ஆஜர்படுத்தின. அவர்கள் மீது போதைப்பொருள் பயங்கரவாதம், போதைப்பொருள் கடத்தல் சதி, ஆயுத கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் மதுரோ நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் குற்றமற்றவர் என்று கூறி பிணை கோரினார். இருப்பினும் மதுரோவையும் அவர் மனைவியையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி மார்ச் 13 இந்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் அதிபர் மதுரோ நியூயோர்க்கில் இருக்கும் புரூக்ளின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மன்ஹாட்டனிலும் புரூக்ளினிலும் உள்ள நீதிமன்றங்களில் விசாரணைக்காக காத்திருக்கும் கைதிகள் வழக்கமாக இந்த சிறையில் அடைக்கப்படுவர். பிரபல பாடகர்களான ஆர். கெல்லி, டிட்டி என்றழைக்கப்படும் சீன் கோம்ஸ் உள்ளிட்டோரும் இந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பூலோக நரகம், ஹெல் ஆன் எர்த் என்று அழைக்கப்படும் இந்த சிறை வன்முறை, சுகாதாரமின்மை மற்றும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நரகத்திற்கு இணையான இடமாக கருதப்படுகிறது. நியூயோர்க் சுதந்திர தேவியின் சிலை அருகே அமைந்துள்ள இந்த சிறையில் பிற கைதிகளால் மதுரோவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் சுமார் 23 மணி நேரம் மிகவும் குறுகிய அளவிலான ஒளி இல்லாத அறையில் மதுரோ அடைத்து வைக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இங்கிருக்கும் கைதிகள் மிக கொடிய செயல்களில் ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்கள். இவர்களால் மதுரோவின் உயிருக்கு பல வகைகளில் ஆபத்து இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1990 திறக்கப்பட்ட இந்த சிறை மெட்ரோபாலிட்டன் டிடென்ஷன் சென்டர், MTC புரூக்ளின் சிறை என்றும் பிரபலமாக அழைக்கப்படுகிறது. இந்த சிறையில் 1300 பேர் வரை அடைத்து வைக்க முடியும். வெள்ளைக்கொடர் குற்றங்களில் ஈடுபடுவோர், போதைப்பொருள் கடத்துவோர் என பலரும் இந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஒரு நாட்டின் அதிபர் இந்த சிறையில் அடைத்து வைக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. ஹோண்டுராஸின் முன்னாள் அதிபரான ஜுவான் ஒர்லாண்டோ பல்லாயிரம் டன் கொக்கைனை அமெரிக்காவுக்கு கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையின் போது இந்த சிறையில் அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அவருக்கு 45 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த டிசம்பரில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பொது மன்னிப்பு வழங்கியதன் பேரில் இவர் விடுவிக்கப்பட்டார். மெக்சிகோவின் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் எல்மாயோ சம்பாட்டா கார்சியா யுனைடெட் ஹெல்த் கேர் தலைமை நிர்வாக அதிகாரியை கொலை செய்த லூயிகி மான்கியோன் உள்ளிட்டோரும் தற்போது இந்த சிறையில் உள்ளனர். 2024 சிறை கைதிகள் இருவரால் ஒரு கைதி கொல்லப்பட்டார். தொடரும் வன்முறைகள் குறித்து வழக்குரைஞர்கள் பலர் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. முன்னதாக 2019 மின்தடை காரணமாக இந்த சிறை ஒரு வாரம் இருளில் மூழ்கி கிடந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான ஒரு நரகத்தில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அடைக்கப்பட்டிருப்பது குறித்து உலக நாடுகளின் கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. மதுரோவுக்கு எவ்வாறான தண்டனை வழங்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.